டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் அபிஷன் ஜீவிந்த் அம்மா இறந்து போன சோகத்தில் மதுவில் விஷம் கலந்து குடிச்சு ரோட்டில் விழுந்து கிடப்பார். அப்போ அவரை தொட்டு தூக்கிறதுக்காக சசிகுமார் வந்திருப்பாரு. இந்த நிகழ்வை ஒரு ஃபெனரல்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அபிஷன் என்ன சொல்லுவார்னா, அன்னைக்கு தான் நான் என்னோட கடவுளை பார்த்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். எனக்கு இந்த சீனை எப்பெல்லாம் பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு மனுஷபுத்திரனோட ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வரும். சாலையின் ஓரத்தில் தன்னந்தனியே வீழ்பவன் யாரோ ஒருவன் தன்னை தொட்டு தூக்கும் போது நினைக்கிறான் தான் தனியாக இல்லை என்று. சாலையின் ஓரத்தில் வீழும் யாரோ ஒருவனை தொட்டு தூக்கும் யாரோ ஒருவன் நினைக்கிறான் தான் தனியாக இல்லை என்று. ஆக்சுவலா இதுதான் சினிமாவுக்கும் லிட்ரேச்சருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம். அந்த சினிமா காட்சி என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். கீழே விழுந்து கிடக்கிறவன் பாதிக்கப்பட்டவன், அவனை தொட்டு தூக்குனவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு ஒன் டைமென்ஷனலான பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் கொடுக்குது சினிமால. அதுவும் தமிழ்ல வரக்கூடிய கமர்ஷியல் சினிமால இவ்வளவுதான் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைரக்டருக்கு இந்த சீன்ல உங்களை அழ வச்சுட்டு அடுத்த சீனுக்கு கதையை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இலக்கியத்துல அப்படி இல்லை. அந்த கவிஞனுக்கு யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. யார் இந்த கவிதையை படிச்சாலும் படிக்கலனாலும் அந்த கவிஞன் இந்த உலகத்தோட உண்மைகளை சொல்லிட்டே தான் இருப்பான். மனுஷோட இந்த கவிதையில கீழே விழுந்து கிடக்கிறவன் மட்டும் காப்பாற்றப்படல, கை கொடுத்து தூக்குறவனும் காப்பாற்றப்பட்டிருக்கான். நாம ஒரு விஷயத்துல இருந்து மீளணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கைகள் நம்மளை காப்பாத்திட்டாதா அப்படின்னு ஏங்குறத விட்டுட்டு கை கொடுத்து கூட நம்ம ஒரு மீட்சியை கண்டடையலாம் அப்படிங்கறத இந்த கவிதை பேசுது. இந்த பரஸ்பர உணர்வு இருக்கு இல்லையா, இதை மனுஷபுத்திரனோட ஒரு இன்னொரு கவிதையில கூட பார்க்கலாம். பண்டிகைக்கு முதல் நாள் குழந்தைக்கு புத்தாடை வாங்க பணம் கேட்பவன் குழந்தைக்கு உடல் நலம் இல்லை என பொய் சொல்கிறான். கடவுள் அவனை கொஞ்சம் மன்னிக்கிறார், அவன் கடவுளை கொஞ்சம் மன்னிக்கிறான்.